வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி செம்மரத்தை பற்றின விவரம் தான் சொல்கிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த செம்மரை வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் நல்ல ஃபேமஸ் ஆன மாதிரி இப்போ தான் நிறைய யூடியூப் அது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். இது அதிகமாக வந்து காணப்படுறது வந்து நம்மளுடைய தென்னிந்தியாவில் தான். ஆந்திரா, தமிழக எல்லையோரத்தில் நிறையா இருக்கும். அதுவும் அந்த சேஷாத்திரி மலை, அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, இது மாதிரி சைடில் இது நிறையா காணப்படும். இதுவும் இல்லாமல் ராயலசீமை பகுதியில் நிறையவே இருக்குங்க இந்த மரம். இந்த மரம் வந்து நிறைய அமெரிக்காவில் வந்து வயகராவுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மரத்தை. அதுக்கப்புறம் சைனாவில் வந்து உடம்புக்கு வலுவூட்டக்கூடிய சக்தியை கொடுக்குன்னு சொல்லி அங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க இந்த மரத்தை. இது வந்து ஜப்பானில் வீணை தயாரித்து யூஸ் பண்ணுறாங்க. அதேமாரி இந்த மரம் வந்து வெப்பத்தை இழுத்து குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் துபாய், ஓமன், கத்தார் இதை மாதிரி நாட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய பயன்பாடு அதிகமாக. கட்டில், மேசை இது மாதிரி தயாரித்து வச்சுப்பாங்க. அது மாதிரி இது கதிர்வீச்சு, அணு உலையிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு இருக்குது, அதை தடுக்கக்கூடிய தன்மை பொருந்தது. இது வந்து நடுவில் அந்த வயருன்னு சொல்லணும்ல, நடுவில் தண்டு பகுதி இருக்கும். அந்த தண்டு பகுதி தான் இதில் அதிகமாக பயன்படுத்துறதுனால இந்த மரத்தை அதிகமாக அது மொத்தமாக வெட்டிடுறாங்க. வெட்டி அந்த தண்டு பகுதி தான் இது பயன்படுத்துகிறாங்க. இது வந்து சீனா, தைவான், அதுக்கப்புறம் கொரியா, தாய்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதனோட விலை பார்த்திங்கன்னு வச்சுங்க, சாதாரண செம்மரம் வந்து நார்மலான செம்மரம் ஒரு டன்னு 10 லட்சம் போகுது. நல்ல செம்மரம் வந்து தான் 40 லட்சம் போகுங்க. இது வந்து சோளம், முத்து சோளம். இது ஊடு பயிராக போடுறாங்க மல்லாட்டையில். எங்கள் ஊரில் மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க, வேர்க்கடலையில். இது ஊடு பயிராக போட்டிருக்கோம், முத்து சோளங்க. நம்ம அதான் வெளியெல்லாம் சாப்பிடுவோம்ல, இப்போ நிறையா டவுன்லாம் இருக்கும், சிட்டிலாம் பாப்கார்ன் சொல்லுவோம்ல, அதுதாங்க இது. பேபிகார்ன், பாப்கார்ன்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, அதுக்கான அந்த செடி வகை தான் இது. பாருங்கள், வேர்க்கடலை, இது முத்து சோளம். இதோ அது பாருங்கள், இங்கே தான் வந்து செம்மரெல்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள். அதில் சரிங்களா. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க. இது பார்க்குறது வந்து சந்தனங்க. இந்த சந்தனம் வந்து இதுமாரி இந்த வேர், இது மெயினாக இதனுடைய வேர் பாகங்கள், இந்த தண்டு பாகங்கள் தான் நிறைய பயன்படுத்துகிறாங்க. மூலிகைக்கு நிறைய பயன்படுத்துகிறாங்க. சித்த மருத்துவத்துலேயும் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இது அழகு சாதன பொருட்கள் அது மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க. இது எல்லா இடத்துலையும் விளையாது, அது குறிப்பிட்ட இடத்துல தான் விளையும். ஏன்னா இதுக்கு ஆக்சிஜன் பக்கத்தில் நைட்ரஜன் தேவைப்படும். அது மாதிரி கூட ஒரு ஊடு பயிர் மாதிரி நைட்ரஜன் இருக்கிற வெளியிடுற செடி இருக்க மாதிரி இருந்தால் இது நல்லா வளரும். இதுவும் சந்தையில் நல்ல மதிப்பு உள்ளதுங்க. பாருங்கள், சந்தனம்.